ஹலோ பசங்களா, இன்னும் 3 மாசத்துல உங்களுடைய போர்டு எக்ஸாம்ஸ் உங்களை நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயத்துல உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்டை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ உங்களுடைய எபிலிட்டியை, உங்களுடைய டேலண்ட்டை நீங்க நம்புங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் லேர்ன் பண்ணி உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். க்ரோ ஆகிறதுக்கு, வளர்றதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நீங்க பார்க்கணும். அதை ஒரு தடையா, அப்டக்கிளா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி நீங்க வளரணும் அப்படின்னு யோசிங்க. சரியா? அண்ட் அடுத்து ஒரு ஸ்டடி பிளானை டெஃபினட்டா நீங்க போட்டே ஆகணும். தினமும் நீங்க எவ்வளவு நேரம் படிக்கணும், எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எவ்வளவு நேரம் ஹாபிஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்களே பேலன்ஸ் பண்ணி ஒரு ஸ்டடி பிளானை போடுங்க. அண்ட் கன்சிஸ்டண்டா தினமும் தொடர்ந்து அந்த பிளானை நீங்க ஃபாலோவும் பண்ணி ஆகணும். ரைட்டா? கம்பேரிஷனை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. உங்க ஓன் ஜேர்னியை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்க ஓன் ப்ராக்ரஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு இருக்கும். அதை தயவு செஞ்சு விட்டுருங்க. ரைட்? அண்ட் அடுத்து கிராட்டிடியூடை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க படிக்கக்கூடிய சாப்டரை அதில் எழுதுங்க. அப்படி வரும்போது ஓகே, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமா அப்படின்ற ஒரு கிராட்டிடியூட் ஃபீலிங் வந்து வரும். இதனால பாசிட்டிவ் திங்கிங் உருவாகும். ஸோ தினம் ப்ராக்ரஸ் ஆகிறத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஓகே, நம்ம இவ்வளோ ப்ராக்ரஸ் ஆகிறோமோ அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஒரு செல்ஃப் அவேர்னஸ் உருவாயிரும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். சரியா? அண்ட் எப்பயுமே எக்ஸாமுக்கு முன்னாடியும் சரி, எக்ஸாமுக்கு அப்புறமும் சரி, பாசிட்டிவாக இருங்க. சரியா? தினமும் அஃபர்மேஷன்ஸை பயன்படுத்துங்க. என்னால் இதை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற அஃபர்மேஷனை யூஸ் பண்ணுங்க. சக்ஸஸை வந்து விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்கள் நல்ல மார்க் வாங்குற மாதிரி பகல் கனவு காண சொல்லலை. ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து ஒரு நாளைக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணணும். எக்ஸாம் சமயத்தில் தெரியாததை விட்டுறாதீங்க. தெரியாததை விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேட்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? ரெகுலராக டீச்சர்ஸ்ட்ட, ஃப்ரெண்ட்ஸ்ட்ட, ஃபேமிலிட்டெல்லாம் பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக இல்லை பசங்களா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கைடன்ஸ் வேணும்னாலும் எங்கள்கிட்ட கேளுங்க. நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம். சரியா? எக்ஸாமு வரதுக்கு ரொம்ப கம்மி நாள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் குவிட் பண்ணிடாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க. சரியா? ஸோ நம்மளுடைய சைலம் கேம்பஸு கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் வரலாம். எதுக்கு வரலாம் அப்படின்னா, +1 +2 பசங்களுக்கெல்லாம் நம்ம நீட் ஜெய் கோர்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நீங்களும் இப்போ 10th முடிச்சுட்டு +1 போகும்போது டெஃபினட்டாக அங்கே வரலாம். சரியா? வந்து நம்மளுடைய நீட் ஜெய் கோர்ஸில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லையும் சேர்ந்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் போடுங்க. அதோட நான் பாருங்க. Until then, bye bye, take care, keep learning, keep growing. See you.